Welcome back, students. So, we have completed our third chapter. That is the tissue level of organization. Unit 2 la third chapter நம்ம complete பண்ணிருக்கோம். And now we are going to see the next chapter. That is the fourth chapter. So, fourth chapter name என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it's a organ and organ system in animals. So நம்ம chapter wise நீங்க பாத்தீங்கன்னா first chapter is the living world and second chapter is the animal kingdom. So animal kingdom we have seen the common every all over ஒரு animal kingdomல என்னென்னலாம் இருக்குன்றது overall ஒரு overview மாதிரி பார்த்தோம். And third chapter is deals about the tissue level, and the fourth chapter deals about the organ and organ system level. So organ and organ system அப்படின்னு வரும்போது we have seen some, we are going to see some examples like ஒரு சில அனிமல்ஸ் வந்து கேஸ் ஸ்டடியா நம்ம ஸ்டடி பண்ண போறோம். And first we will see here they have given a introductionக்கு முன்னாடி இந்த பிக்சர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா function to each organ and each organ to its own function is seen in all animals. கண்டிப்பா because ஒவ்வொரு ஆர்கனை நம்ம ஸ்டடி பண்ணும்போதும் அந்த ஆர்கனுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஆர்கன் அந்த அனிமலுக்காக அந்த ஃபங்க்ஷன் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது டைஜஷன் ஒர்க்கை வந்து அந்த ஆர்கானிசம்காக பெர்ஃபார்ம் பண்ணுது. எக்ஸ்கிரீஷன் சொல்லும்போது அதே மாதிரி அது கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. சர்க்குலேஷன் சொல்லும்போது தென் ஈவன் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம் நம்ம சொல்லும் போதும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஆர்கானிசம்காக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதான் கொடுத்துருக்காங்க. And we are going to see about 2 examples. But அதை பார்க்கறதுக்கு முன்னாடி see here they have given like examples பார்த்தீங்கன்னா ஒரு earthworm கொடுத்திருக்காங்க, that is annelida, and cockroach, that is arthropoda, and frog amphibia, and aves pigeon, and then last one is a mammal la human கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருதான் ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். பட் we are going to so far நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. We will enter into the topic. So but before that we have to see what is ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஸோ இதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ஓவர்வியூ ஆர் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரம் மைக்ரோப்ஸ் டு த ப்ளூ வெயில். ஸோ பிகாஸ் மைக்ரோப்ஸ் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம், கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ப்ளூ வெயில் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல் இன் த சீ வாட்டர், ரைட்? ஸோ அதனால தான் மைக்ரோப்ஸ் டு த ப்ளூ வெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கானிசம்ஸ் அக்கர் இன் டிஃப்ரெண்ட் சைசஸ் அண்ட் ஷேப்ஸ் வித் அ வெல் ஆர்கனைஸ்ட் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருந்தாலுமே சரி இல்ல ஒரு ப்ளூ வேலா இருந்தாலுமே சரி, அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் அதோட சைஸ் ஷேப் அப்படின்றது டிஃபர் ஆகுது. அண்ட் தென் தே ஆல்சோ லைக் அதுல வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்றது இருக்கு. லைக் மைக்ரோ ஆர்கானிசம்ல என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் ப்ளூ வேலையும் பெர்ஃபார்ம் ஆகுது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல டைஜஷன் நடக்குது. ஸோ ப்ளூ வேலியன் டைஜஷன் இருக்கு, அதுல எக்ஸ்கிரீஷன் இருக்கு, இதுல எக்ஸ்கிரீஷன் இருக்கு, ரீப்ரொடக்ஷன் நடக்குது, இது ரீப்ரொடக்ஷன். பட் த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வேரி பிட்வீன் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் த ப்ளூ வேல். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றாங்க, பட் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சிமிலர். ஸ்டார்டிங் ஃப்ரம் டைஜஷன்ல இருந்து எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கு. பட் மைக்ரோ ஆர்கானிசம் தே டசன்ட் ஹேவிங் எனி லைக் நர்வஸ் சிஸ்டம், சில சிஸ்டம் அப்படின்றது அதுல இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். The basic tissue organized to form an organ, which in turn associate to form organ system in multicellular organism. So ஒரு multicellular organism அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைக் யூ நோ தட் ஸோ ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஆர்கன் சிஸ்டம் நம்ம எப்போ அந்த டேர்ம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா when a function is performed by more than an organ. ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஆர்கனுக்கு மேல சில ஆர்கன் தேவைப்படும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா we called it as a organ system. Okay, so such an organization is essential for efficient and better coordinated activities of millions of cells constituting an organism. So இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பட் லாஸ்ட் சாப்டர்ல we have seen ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் செல்ஸ் இருக்கு நம்ம சொல்லலாம். லைக் எபிதீலியல், காலும்னார், தென் கியூபாய்டல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி
இந்த இடத்துல ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது ஆர்கன் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸும் வேற மாதிரி இருக்கும். லைக் ஹார்ட் பீட் நம்ம சொல்லும் போது அதோட ஃபங்க்ஷன் வந்து பம்பிங் த பிளட். எக்ஸ்கிரீஷன் கிட்னி நம்ம சொல்லும் போது இட் ரிலீசஸ் த இட் எக்ஸ்கிரீட் த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். டைஜஷன் பண்ணும்போது டைஜஷன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் நம்ம சொல்லும் போது அந்த ஆர்கனுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம்ல அந்த ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஆர்கனுக்கு மேல யூஸ் ஆகும்போது அந்த ஆர்கனுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். அதான் கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் இட்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒரு ஆர்கானிசம்ல we are having trillions of cells. சில இதுல மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். சோ அதனால இங்க வந்து காமனா கொடுத்துட்டாங்க மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்னு. And you are being introduced to understand the morphology and anatomy of 3 organisms. So இந்த சாப்டர்ல வந்து ஆக்சுவலா 3 organisms கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். At a different evolutionary in the sense invertebrates ல ஒரு single animal இருக்கும், then vertebrates ல அந்த மாதிரி இருக்கலாம். Different evolutionary levels to show their organization and functions. So morphology refers to the study of form of externally visible features. So morpho means it's external. நம்ம எப்படி மார்பாலஜின்ற ஒரு டேர்ம் வந்து மேக்ஸிமம் எதுல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாடியில லீவ்ஸ் பத்தி நம்ம ஸ்டடி பண்றோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மார்பாலஜின்னு சொல்லுவாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் நம்ம அனிமல் சொல்லும் போது அனடாமி இஸ் எக்ஸாக்ட் டேர்ம். அது கரெக்டா இருக்கும். see here இந்த இடத்துல அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. So morphology is used for plants. The word anatomy is used for the study of internal organs in animals. So மார்பாலஜி வரும்போது எக்ஸ்டர்னலா சொல்லியிருக்காங்க. So because botany-ல we have completely studied the morphology only. இன்டர்னலா அது எந்த ஒரு ஆர்கனல் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா வந்து நம்ம ஹியூமன்ல anatomy அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஆர்கன். லைக் ஒரு intestine or kidney, liver, pancreas, heart, etc. So இத வந்து நம்ம சொல்றது anatomy அப்படின்னு கொடுத்திருக்காங்க. This chapter deals with the morphology and anatomy of invertebrates. Invertebrates represented by earthworm. So invertebrates la rendu case study நம்ம study பண்ண போறோம், earthworm and cockroach. And vertebrates பாத்தீங்கன்னா frog. So we are going to study here three animals நம்ம case study இருக்கு. vertebrates ல இருந்து frog அப்படின ஒரு அனிமலும் and invertebrates ல பாத்தீங்கன்னா earthworm and cockroach we are going to study in this chapter. So ஸ்டடி பண்ண போறதுன்னா ஜஸ்ட் அந்த அனிமலை மட்டும் அப்படின்னு கிடையாது. அந்த அனிமலோட கம்ப்ளீட் மார்பாலஜி, கம்ப்ளீட் பிசியாலஜி, லைக் அதோட டைஜஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஆக்சுவலா இதுல இருந்து சேர்ந்ததுதான் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். And first we will see here we are going to see phylum Annelida. earthworm தான் நம்ம பார்க்க போறோம். And earthworm la pathina we are going to see the earthworm, and the binomial name for earthworm is Lampito mauriti. Actually வந்து கேப்ஸ்ல கொடுக்கணும் இப்படி கொடுத்துருக்காங்க. So coming to the classification, because classification ஒரு ஆர்கானிசமோட நம்ம கேஸ் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஆர்கானிசமோட கிளாசிபிகேஷன் நம்ம கொடுத்து ஆகணும். அதனால தான் கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. So it belongs to the phylum Annelida and the class is the Oligochaeta. Oligo means few, chaeta means hair. So the body la few hair irukadanaல Oligochaeta ன்னு இருக்காங்க. Order is the Haplotaxida and genus is the Lampito and species is the Mauriti. So Lampito mauriti, as you see this the rules of genus and species பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். The first letter of genus is always caps and remaining வந்து ரன்னிங்ல இருக்கணும். ஸ்பீஷிஸ் எல்லாமே ரன்னிங் ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும். At the same time when it is a computerized form it must be italicized. So ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா italic ஸ்டைல்ல இருக்கு. So that is the rules of binomial nomenclature. First we will see what are the characters and first earthworm என்ன ஒரு introduction அப்படின்னு நம்ம பார்த்தலாம். Then we will study in depth of the earthworm. Earthworm is a terrestrial invertebrate because terrestrial இருக்கக்கூடியது, that is not a water animal that inhabits the upper layer of the moist soil. ஈரப்பதமான மண்ணுல நம்ம சொல்லும்போது சாயில்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்தாலாம் அது இருக்காது. ஒரு அப்பர் லெவல்லே தான் ஆக்சுவலா earthworms எல்லாமே இருக்கும். rich in decaying organic matter. So decay ஆகக்கூடிய அந்த ஆர்கானிசம் அந்த மெட்டீரியல் தான் ஆக்சுவலா அது எடுத்துக்கும். அதான் வந்து ரிச் அந்த இடத்துல
சாயில் நம்ம சொல்லும்போது அப்பர் சர்ஃபேஸ்ல நீங்க எந்த சாயில் வந்து அப்பர் சர்ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க டிக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து earthworm ஷோரா இருக்கும். பிகாஸ் earthworm lives in the soil, that too upper layers of the soil. And one more thing, they feed the soil. Actually அதோட ஃபுட்டே வந்து பாத்தீங்கன்னா dead dry leaves, இந்த soil இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹியூமுலஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹியூமுலஸ் இஸ் த ஃபுட் ஃபார் த earthworm. இதுதான் நம்ம மெயினா சொல்லுவோம். அட் த சேம் டைம் அந்த earthworm பாத்தீங்கன்னா அதோட வேஸ்ட் மெட்டீரியல் வந்து worm castings அப்படின்றது வந்து நம்ம ஃபர்டிலைசர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இட் இஸ் அ நாக்டர்னல் இன் ஹேபிட். நாக்டர்னல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டே டைம்ல 2 விதமான அனிமல்ஸ் நம்ம கிளாஸ்ல போனோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நாக்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து டயூர்னல் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நாக்டர்னல். டயூர்னல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, டயூர்னல் வந்து இந்த டயூர்னல்ல வரக்கூடிய அனிமல்ஸ் டே டைம்ல ஆக்டிவா இருப்பாங்க. லைக் ஹியூமன்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம டே டைம்ல ஆக்டிவா இருப்போம், நைட் டைம் நம்ம தூங்குவோம். பட் இன் கேஸ் ஆஃப் நாக்டர்னல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாக்டர்னல் வரக்கூடிய அனிமல்ஸ் நைட் டைம்ல மட்டும் ஆக்டிவா இருப்பாங்க, டே டைம்ல ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. ஸோ earthworm பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல் நாக்டர்னல் பிகாஸ் யூ நோ தட் இதுல வரக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் ஏன்னா அதோட ஸ்கின் வந்து நம்மளோட ஸ்கின் மாதிரி இருக்காது. தென் அட் த சேம் டைம் அதுக்கு எபிடர்மிஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. தே ஆர் ஹேவிங் லைக் a cuticle மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து தே ஆர் ஹைலி சென்சிட்டிவ் டு சன்லைட். ஆனா மார்னிங்ல தே won't come outside and during the day it lives in burrows. So burrowsல அதுவா கிரியேட் பண்ணக்கூடிய அந்த burrowsல தான் இருக்கு, made by burrowing and swallowing the soil. In gardens they can be traced by their fecal deposit or it is called a worm castings அப்படின்னுவாங்க. எப்படி வந்து ஒரு fecal matter நம்ம வந்து சொல்லுவோமோ அதே மாதிரி earthwormல இருக்கக்கூடிய இந்த fecal matter நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is called as a worm castings சொல்லுவோம். And it is present on the soil surface. So ஒரு soil surfaceல இருக்கும். அதை வச்சு ஆக்சுவலா ஃபார்மர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து earthworm எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வந்து ரொம்பவே ஃபர்டிலிட்டியான சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அதோட worm castings அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த worm castings வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஃபர்டிலைசர்ஸ், ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸாவே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ தட்ஸ் வை earthworms ஆர் கன்சிடர்ட் ஆஸ், இந்த ரீசனால earthworm நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் இஸ் பிகாஸ் அந்த earthworm எந்த இடத்துல இருக்குதோ அந்த worm casting எங்க இருக்குதோ அங்க earthworm அதிகமாவே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த earthwormலாம் எடுத்து உங்களோட ஃபீல்டுல ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் இங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்றது. அண்ட் தென் actually there are so many species in earthworm. பட் இதுல என்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா the common Indian earthworm is called like Lampito mauritiன்றாங்க. இட்ஸ் Megascolex mauritiன்னு சொல்லுவாங்க இன்னொரு நேம். அண்ட் Perionyx excavators and Metaphil postuma. பெரிட்டிமா போஸ்துமான்றதுதான் ஆக்சுவலா நம்ம லாஸ்ட் இயர்ல இருந்த புக்ஸ் எல்லாமே வந்து they have given the example is a Peritima postuma, but this time they have given like a Lampito mauriti. Peritima postuma also the same one. So no ரெண்டுத்துக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்காது. So earthworms are also conveniently classified based on their ecological strategies. ecological strategies அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல, ecology means the environment. So environment பேஸ் பண்ணி என்ன மாதிரி அதோட அந்த ஸ்பீஷிஸை வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைக் பாத்தீங்கன்னா எபிஜெய்க்ஸ் அண்ட் அனஜெய்க்ஸ் அண்ட் எண்டோஜெய்க்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன் that earthworm are classified. and epigex அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீக்ல what is the meaning of epigex பாத்தீங்கன்னா epi means out. so அத என்ன சொல்லிருக்காங்க, up on the earth. up on the earth தான் ஆக்சுவலா வந்து earthக்கு மேல, that is a surface. அதனால தான் வந்து epi அப்படின்னு கொடுத்தோம். epi means outer. ஈவன் நம்ம ஸ்கின்ல நம்ம லாஸ்ட் சாப்டர் கூட நம்ம பார்த்தோம் எபிடர்மிஸ் நம்ம சொல்லும் போது இட்ஸ் outer surface of the skin, outer layer of the skin தான் நம்ம எபிடர்மிஸ் நம்ம சொன்னோம். ஸோ அதே மாதிரி எப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அவுட்டர், அதனால தான் up on the earthனு கொடுத்துருக்காங்க.
ஆர் சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ். சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ்னா சர்ஃபேஸ் சாயிலோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எபிஜெக்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் பெரியோனிக்ஸ் எக்ஸ்காவேட்டர்ஸ் அண்ட் யூடிலஸ் அண்ட் யூஜீனியே அப்படின்றது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் we can also see the anarchics. Anarchics அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் கிரீக்ல வந்து அவுட் ஆஃப் த எர்த். ஸோ எர்த்ல இருந்தே தள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர் ஃபவுண்ட் இன் அப்பர் லேயர்ஸ் ஆஃப் த சாயில். இதோட சாயிலோட அப்பர் லேயர்ல இது இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா லாம்பிட்டோ மௌரிட்டி. ஸோ இதுதான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்க போறோம். அண்ட் லூம்ப்ரிகஸ் டெரஸ்டிஸ். டெரஸ்டிஸ்னா லேண்ட்ல இருக்கக்கூடியது, அதனால அதுக்கு இந்த நேம். And the third category பாத்தீங்கன்னா எண்டோஜீக்கஸ். எண்டோ மீன்ஸ் இன்னர். ஸோ ஏ மீன்ஸ் ஆப்சன்ஸ், அதாவது இது எர்த்ல இல்ல அந்த டாப் லேயர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அண்ட் எண்டோ பாத்தீங்கன்னா இன்னர். ஸோ வித்தின் த எர்த், இதுக்கு மீனிங் வந்து வித்தின் த எர்த்னு கொடுத்துருக்காங்க. வித்தின் மீன்ஸ் இன்னர். ஓகே, ஸோ ஆர் ஃபவுண்ட் இன் டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் த சாயில். இப்போ அனிக்ஸுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் சீன் லைக் எபிஜிக்ஸ்ல வந்து சர்ஃபேஸ் டுவெல்லர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவே இன் கேஸ் ஆஃப் அனிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த எர்த் லைக் அப்பர் லேயர்ஸ்ல இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுவே எண்டோஜிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் வித்தின் த எர்த். எர்த்துக்குள்ள இருக்கிறது, லைக் டீப்பர் லேயர்ஸ்ல இருக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்டோகீட்டோனா, ட்ரஸ்டோனி இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் this category. And இதுல வந்து எர்த்வார்ம்ஸ் நம்ம சொல்லும்போது there are so many segments present in the body. அந்த segmentation வச்சுதான் நம்ம அன்னிலிடா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அன்னிலிடா மீன்ஸ் segmented worms அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And one more thing, அந்த செக்மெண்டேஷன் வந்து இட் மே வேரி ஃப்ரம் ஸ்பீஷிஸ் டு ஸ்பீஷிஸ். மேக்ஸிமம் மினிமம் பாடியில இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் 200 வந்து 250 வரைக்குமே வந்து அந்த மெட்டாமியர்ஸ் இருக்கும். செக்மெண்ட்ஸ்க்கான அந்த ஃபார்மேஷன் நேம் தான் அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்க்கு பேர் தான் மெட்டாமியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் த செக்மெண்ட் இஸ் கால்ட் த மெட்டாமெரிசம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டாமெரிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். And you can see here, see this is the top layer. So இதுல இருந்ததுன்னா ஒரு எர்த்வார்ம் வந்து அந்த டாப் லேயர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா this epi outer layer இருக்குன்னா that is called epigates. It is a phytophagus. Phyto means plant. So plant dry leaves இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும். See here, இது வந்து அந்த டங் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எர்த்வார்மோட டங் தான் கொடுத்துருக்காங்க. And you can see here அனிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அப்பர் லேயர் சாயில், அப்பர் லேயர் ஆஃப் த சாயில் இருக்கக்கூடியதான் வந்து அனிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And you can see the earthworm that is which is present in deeply like endogics. இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே இன்னும் இன் டெப்தா இருக்கும்னு சொல்லலாம். And this is a litter. Litter means waste actually. Litter means ஒரு குட்டி. LITTER பாத்தீங்கன்னா லிட்டர் மீன்ஸ் அதோட யங் ஒன்ஸ் நம்ம வந்து லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யங் ஒன்ஸுமே வந்து அந்த ஆர்கானிசம் அதோட யங் ஒன்ஸ் அப்படியே ஆக்சுவலா அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் ஆக்சுவலா வந்து லே பண்ணிருக்கு. And first we will see the morphology of the earthworm. So Lampita mauritei is commonly found in Tamil Nadu. நம்ம தமிழ்நாட்டுல தான் ஆக்சுவலா இந்த earthworm இருக்கு. It has a long and cylindrical narrow body which is a bilaterally symmetrical. Bilaterally symmetrical பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிம்பிளா எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹியூமன்ஸ் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு சென்ட்ரல் லைனை நீங்க டிரா பண்ணும்போது அந்த சென்ட்ரல் லைன் வந்து ரைட் ஹாஃப் அண்ட் லெஃப்ட் ஹாஃப் ஈக்குவலா செப்பரேட் பண்ணுது. தட் இஸ் எக்ஸ்டர்னல் வைஸ் தான் நான் சொல்றேன். ஐ எம் நாட் டீலிங் அபவுட் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து அந்த சென்டர் லைன் அப்படின்றது ரெண்டுமே வந்து பிரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ பைலேட்டரலி சிமெட்ரிக்கல். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து சென்ட்ரல் ஆக்சஸ் நம்ம கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வி கெட் ஈக்குவலி லைக் or we having 2 eyes and then 2 limbs and 2 legs. So அப்படியே பாத்தீங்கன்னா வந்து செப்பரேட் ஆகும்போது half of the portion face and half of the portion எக்ஸாக்டா ரைட் அண்ட் லெஃப்ட்ல செப்பரேட் ஆகும். பாடியும் வந்து அந்த மாதிரி செப்பரேட் ஆகும். அண்ட் இதுதான் வந்து ஆக்சுவலா we are saying this is a bilaterally symmetrical. And Lampito mauritei அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 80 to 210 millimeter in length. அதாவது சென்டிமீட்டர்ல சொல்லும்போது பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர்ல இருந்து 21 சென்டிமீட்டர் வரைக்கும். ஜஸ்ட் இமேஜின் ஒரு நம்ம 30 சென்டிமீட்டர் ஸ்கேல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஒரு 21 சென்டிமீட்டர்ஸ் வரைக்குமே இந்த எர்த்வார்ம் இருக்கும். அதை மில்லிமீட்டர்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 80 to 210 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க.
diameter பாத்தீங்கன்னா 3.5 to 5 millimeter, and is a light brown in color with a purplish tinge at the anterior end. So anterior and posterior எப்படி differentiate பண்றது? Because நிறைய பேருக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷனே இதுதான். ஏன்னா எர்த்வார்ம் வந்து டாப் டு பாட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது ஆன்டீரியர் எப்படி போஸ்டீரியர் எப்படி நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுன்றது கொஞ்சம் டஃப்பானதா இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அது பாடி கலரேஷன் வந்து லைட் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும். பிகாஸ் தே லேக் எபிடர்மிஸ். அண்ட் பர்பிளிஷ் கலர்ல எந்த இடத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா anterior ரெண்டுல anterior sideல purplish colorல லைட்டா இருக்கும். So we can identify, we can distinguish the anterior and posterior side. Anterior side எது, posterior side எது நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். And you can see this is the earthworm. See here, இந்த இடத்துல பாருங்க, இது வந்து என்டையரா இருக்கக்கூடிய ஒரு earthworm. ஒரு என்டையர் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட் பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ப்ரோஸ்டோமியம். ப்ரோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட், ஸ்டோமா மீன்ஸ் மவுத். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மவுத் ரீஜன்ல இருந்தா வந்து ப்ரோஸ்டோமியம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதோட 14th and 15th செக்மெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு கிளிட்டலம் அப்படின்னுவாங்க. ஸோ கிளிட்டலம் இஸ் a very important organ. ஸோ கிளிட்டலம் 14ல இருந்து 17க்குள்ள இருக்கும். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். யூ கேன் see here also 14ல இருந்து 17 வரைக்கும். And you can see the anus. This is the anus region and this is the starting, that is a mouth region. And earthworm dorsal view இதுதா. and இது வந்து ventral view. back இது வந்து back side, இது வந்து ventral side. I mean நம்மளோட ஸ்டொமக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு ஸ்டொமக் ரீஜியன். ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா உங்களோட இந்த பிக்சர்ஸ்ல டிஃபரன்ஸ் கொஞ்சம் கொடுக்கல, பட் we can identify, ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா டார்சல் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிருக்கும். லைக் இன்கேஸ் அதுக்கு லைட் அந்த மாதிரிலாம் ஏதாவது படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்சல் சைடு தான் ஆக்சுவலா இருக்கும். வென்ட்ரல் சைடு அந்த அளவுக்கு அதுக்கு வந்து படாது. அதனால என்ன பாத்தீங்கன்னா டார்சல் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும். வென்ட்ரல் சைடு வந்து கொஞ்சம் பேலா இருக்கும், லைக் பர்பிளிஷ் அந்த மாதிரி இருக்கும். பட் அதுவே டார்சல் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கும்னு சொல்லலாம். அது ஒரு டிஃபரன்சியேஷன். பட் உங்களோட புக்ஸ்ல இந்த இடத்துல அந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் அதுல இருக்கிற மாதிரி கொடுக்கல அவங்க. And we will see we'll go to the next one. This color of the earthworm is mainly due to the presence of porphyrin pigment. So இந்த பாடியோட அந்த கலருக்கு டிஃபரன்ஸ் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா due to the presence of porphyrin pigment இருக்கு. அந்த porphyrin pigmentால தான் டார்சல்ல கொஞ்சம் டார்க்காவும் வென்ட்ரல்ல கொஞ்சம் லைட்டா இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And the body of the earthworm is encircled by a large number of grooves. Grooves என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எதை வந்து இந்த இடத்துல குரூப் சொல்லியிருக்காங்கன்னு I will explain. See this. This is called grooves. அந்த இடம் இல்லையா, ஸோ இந்த பிளேஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா grooves அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் see here. See here. சோ ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கு இடையில இன் பிட்வீன்ல ஒரு சின்னதா ஒரு பள்ள மாதிரி வருது இல்லையா, சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு grooves. grooves னா ஒண்ணுமே கிடையாது, சின்ன சின்ன பள்ள மாதிரி இருக்கறத நம்ம grooves அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. The body of the earthworm is encircled by a large number of grooves which divides it into a number of compartments called segments or metameres. So ஒரு complete segments எதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா see here. This is one complete segment. You can see here. Starting இத நீங்க சொல்லும்போதே let me take some other color. See. This is the one complete segment. வேண்டாம் ரொம்ப லைட்டா இருக்கு. I will go to this side. இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இதுதான் வந்து ஒரு complete segment. இந்த செக்மெண்ட் தான் நம்ம என்ன இது வந்து it is otherwise called as a somite அப்படின்னு சொல்லலாம், இல்லனா வந்து ஒரு metameres அப்படின்னு சொல்லலாம். So it may be called annulus அப்படினு சொல்லலாம். So there are names வந்து differ ஆகும். And see here the number of compartments called segments or metameres, and the process of formation of this segment is called as a metamerism or segmentation அப்படினு சொல்லுவாங்க. Lambeto mauriti consists of about
165 to 190 segments. See, இந்த ஸ்பீஷிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. லாம்பிட்டோ மௌரிட்டி மட்டுமே வந்து 165 ல இருந்து 190 செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுவே டார்சல் சைடு ஆஃப் த பாடி பாத்தீங்கன்னா மார்க்டு பை a dark mid dorsal line, that is a dorsal blood vessel. So அது அந்த இதுக்கு மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டார்சல் லைன் மாதிரி இருக்கு. அந்த டார்சல் லைனுக்கு வந்து பேர் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா டார்சல் பிளட் வெசல். Okay, and along the anterior and along the longitudinal axis of the body, longitudinal sides la actually அதோட extension ஆகி இருக்கும். And then we can see next one is the ventral side. So ventral side பத்தி next பார்க்க போறோம். The ventral surface is distinguished by the presence of genital openings. So ventral side அதுவே பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா dorsal side எப்படி நமக்கு வந்து முதுகு இருக்குமோ அதே மாதிரி அது அந்த அனிமல் வந்து வென்ட்ரல் சைடை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலா டிராவல் பண்ணும். ஐ மீன் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். அந்த வென்ட்ரல் பிளேஸ்ல தான் ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஜெனிட்டல் மீன்ஸ் த பேசேஜ் ஃபார் த கேமெட்ஸ். அதுதான் இங்க வந்து ஜெனிட்டல் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This mouth is found in the center of the first segment of the body, that is called a peristomium. Actually prostomium கீழ இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா பெரிஸ்டோமியம் சொல்லுவோம். பெரி மீன்ஸ் the next to the pro. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ப்ரோ இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பெரி அப்படின்றது இருக்கும். or outer அப்படின்னு நம்ம சொல்லலாம். That is called peristomium. Overhanging the mouth is a small flap called the upper lip. It's called prostomium. அதே இந்த ப்ரோஸ்டோமியம் எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கு ஒரு அப்பர் லிப்ஸ் மாதிரி இருக்கு. நமக்கு எப்படி அப்பர் லிப் லோயர் லிப்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த அனிமலை பாக்குறதுக்கு ஒரு அப்பர் லிப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. தட்ஸ் வை தே கால்ட் as a prostomium. And the last segment has the anus called the pygidium. இதுல வந்து anus அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. But instead of that they call it as a pygidium. See, this is the pygidium part. In the last இருக்குல்லையா, so in the last region தான் pygidium part அப்படின்னு கொடுத்திருக்காங்க. See here, this is the dorsal side of dorsal view of earthworm. அதுல இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து ஆக்சுவலா இப்படிதான் தெரியும். பட் இதுல வந்து கிளியரா இல்ல. ஆனா வென்ட்ரல் சைடு பாத்தீங்கன்னா வென்ட்ரல் வியூல தான் we are having the genital opening. You can see here openings of sperm TK ஸ்பெர்மா TK. இதான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பிளேஸ். அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. The next one, in mature worms the segments from 14 to 17 அதுல வந்து ஒரு சில முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி they have like அந்த ஆர்கன் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா கிளிட்டெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். கிளிட்டெல்லம் 14 to 15 sorry 14 to 17 14 15 16 17 இந்த 4 செக்மெண்ட்ஸ் இல்லனா வந்து 15 to 17 ஒரு சில புக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இந்த 14 to 17 செக்மெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா this is nothing but like maybe found swollen with the glandular thickening of the skin. I mean அந்த gland actually வந்து thicken ஆன மாதிரி இருக்கும். That's why it is called as a clitellum அப்படின்னு இருக்காங்க. This helps in the formation of the cocoon. எப்படி வந்து ஆக்சுவலா மேக்ஸிமம் இன்செக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குக்கூன் அந்த மாதிரி தான் பண்ணும். எஸ்பெஷலி the earthworm also it also the same like அதே மாதிரியான கண்டிஷன்ஸ்ல தான் வரும். and form a cocoon form பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Due to the presence of clitellum the body of an earthworm is divided into pre-clitellar region. அதாவது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14க்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து 13 செக்மெண்ட்ஸ் pre-clitellar region அப்படினும் clitellar region வந்து 14 to 17 and then post பாத்தீங்கன்னா இந்த 17க்கு அப்புறம் இருக்கக்கூடிய செக்மெண்ட்ஸ் வந்து after 17 செக்மெண்ட்க்கு அடுத்து வரது எல்லாமே வந்து post clitellar region அப்படின்றது பிரிக்கிறாங்க செக்மெண்ட்ஸ் அப்படின்றது சொல்லிருக்காங்க. And okay students, here with I will stop this session and we will see in the next session. We will continue in this. Thank you.